மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசி மிதுனம் என்றால் இந்த பதிவு உங்களுக்கு தான். மிதுன ராசி எப்படி இருக்கும்? புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கு, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கு, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கு. அப்ப இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது உபயராசி அப்படின்னு சொல்லுவாங்க. உபயராசின்னா என்னன்னா ஸ்திரத்தன்மை இருக்காது. அதாவது தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழைப்பு விடக்கூடியவர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவன் நீங்கள் 10 பேர் இருந்தீங்கன்னா அதில் ஒத்த அந்த மாதிரி இருப்பான். எல்லாரும் செய்யணும்னா இவன் ஒத்த மட்டும் செய்யாத அப்படின்வான், பண்ணாத அப்படின்வான். ஆனால் அந்த வேலை கரெக்டாக தான் முடியும். ஆனால் அவனுக்கு குழப்பம், பயம், பண்ணலாமா வேண்டாமா, தானும் குழம்பி அடுத்தவங்களும் குழப்பிட்டு அந்த வேலையை நடக்க விடாமல் தடங்கல் பண்ணி கடைசியில் அது முதலும் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி, தப்பா இவன் இல்லாத போது செஞ்சுட்டு பாப்பா அந்த வேலையை, என்ப்பா இவன் இருக்கும்போது செய்கிற எத்தனை பேர் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். இந்த மாதிரி உண்டா இல்லையா? நினச்சி பாருங்கள். அந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது ஆனால் என்னென்ன ரொம்ப காமெடியான பர்சன், நல்ல பர்சன், கூட உடன் இருக்கிறவங்க எல்லாரும் சிரித்து சந்தோஷமாக என்னென்ன மிதுன ராசி வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து முதல் நிலை கௌரவப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. தன்னை வந்து தான் எல்லாத்துலேயும் முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும், தனக்கு தான் பேர் இருக்கணுன்ற மாதிரி சில பேர் நினைக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி கோபமும் வரும், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொட்ட முன்னோருக்கும் கோபம் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இதில் கொஞ்சம் விதிவிலக்கு, ரொம்ப கோவப்பட மாட்டாங்க. இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் அதே மிருகசீரிஷ நட்சத்திரம் சிரிச்சுன்னு போயிடுவாங்க. சரி பரவாயில்ல, அவன் சுபாவம் அதுதான் அப்படின்னு சில பேர் இந்த மாதிரிலாம் உண்டு. திறமை, புத்திசாலித்தனம், பேச்சாற்றல் ஆகியவற்றில் சிறந்தவர்கள். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? பேச்சாற்றல், உங்ககிட்ட பேசுறதே உங்ககிட்ட தான் கற்றுக்கணும், அந்த மாதிரி பேசுவீங்க. புத்திசாலித்தனம் நிறையா இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். புத்திசாலித்தனம் நிறையா இருக்குது, திறமை இருக்குது, எந்த வேலை கொடுத்தாலும் நல்லா செய்யக்கூடிய திறமை இருக்குது. ஆனால் மனம் விரைவாக மாறும். நான் சொன்னேன்னா மனம் விரைவாக மாறும். உங்களுக்கு மூடு இருக்கும்போதே ஏதாவது ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மூடு இருக்கும்போதே கிளம்பிடணும். இல்லைன்னா மனசு மாறிடும். இல்லை இன்றைக்கி ஊருக்கு போனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுவீங்க. உண்டா இல்லையா? பண்ணுவீங்க. ஒரே நேரத்தில் 2 விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். அதாவது மிதுன ராசி பொறுத்தளவுக்கு இப்போ 2 வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 வேலையிலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வேலை ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த இடத்துலையும் வேலை, 2 இடத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, அங்கேயும் பண்ணுவாங்க. ஆனால் திறமையான, அதுக்கு தான் திறமையான ஆளர்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி. அடுத்ததில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த காதல் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிடும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டையினால் பிரிந்து போகுதல் அப்படிங்கிறது இருக்கும். சண்டையினால் பிரிஞ்சு போயிடுவாங்க.